To everyone. Today we discuss about the topic is malaria, right? ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் வந்து இந்த மலேரியா அப்படின்ற பண்ண டிசீஸை பற்றி தான் நம்ம வந்து இட்ஸ் அன் கம்யூனிகபிள் டிசீஸ். ஸோ இந்த டிசீஸ் பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிசீஸ் பொறுத்த வரைக்கும் கண்டாமினேட்டட் வாட்டர் மூலயமா இன்ஃபெக்ட் ஆகுது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. ஸோ இதோட காசேட்டிவ் ஆர்கானிசம் என்ன, இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆர்கானிசம், வாட் த டைப் ஆஃப் ஆர்கானிசம் காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காசேட்டிவ் ஆர்கானிசம் ஸோ இதோட காசேட்டிவ் ஆர்கானிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தெர் ஆர் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன கேட்டகரியில் வருதுன்னு பார்க்கணும். இட்ஸ் அ பேராசைட்டிக் இன்ஃபெக்ஷன். ஸோ பேராசைட்டிக் இன்ஃபெக்ஷன். ஸோ என்ன பேராசைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலேரியாவை காஸ் பண்ணுது அப்படின்னா, ஸோ தெர் ஆர் 5 டைப்ஸ் ஆஃப் இந்த பேராசைட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பீசிஸ் தான் நம்ம வந்து இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸை வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதில் என்னென்ன ஸ்பீசிஸ் இருக்குது, இந்த பேராசைட்டில் என்னென்ன ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏ பிளாஸ்மோடியம் falciparum, and then second one is a plasmodium malariae, and third one is a plasmodium vivax, and fourth one is a plasmodium oval, and fifth one is a plasmodium knowlesi. ஸோ இந்த 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலேரியல் இன்ஃபெக்ஷனை வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து உண்டாக்குது. ஸோ இதில் மெயினாக நம்மளுடைய இந்தியாவில் எந்த ஸ்பீசிஸ் வந்து பார்த்திங்கன்னா காசேட்டிவ் ஆர்கானிசமாக வந்து பார்த்திங்கன்னா பீப்புள்ஸை இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பிளாஸ்மோடியம் falciparum அண்ட் பிளாஸ்மோடியம் vivax. ஸோ இது ரெண்டு ஸ்பீசிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் ஆல் பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மலேரியல் இன்ஃபெக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா காஸ் பண்ணுது. ஸோ எப்படி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஷண்ட்டை எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, எப்படி இந்த பேராசைட் வந்து பேஷண்ட்குள்ளே, அதாவது இந்த பீப்புள்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா த்ரூ மஸ்கிட்டோ அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ the mosquito. ஸோ அது என்ன மஸ்கிட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அனாபலிஸ் மஸ்கிட்டோ. ஸோ ஃபீமேல் அனாபலிஸ் மஸ்கிட்டோ அப்படின்ற மஸ்கிட்டோ மூலயமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராசைட் வந்து முதல்ல மஸ்கிட்டோவை இன்ஃபெக்ட் பண்ணுது. தென் அந்த இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ எப்போ ஒரு பர்சனை வந்து பார்த்திங்கன்னா ஸோ பைட் பண்ணுதோ த்ரூ பைட் ஸோ த்ரூ பைட் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா a person will be affected. ஸோ பர்சன் வந்து பார்த்திங்கன்னா த்ரூ மஸ்கிட்டோ பைட் மூலயமா தான் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகுறாரு. ஸோ இப்போ இதோட சிம்டம்ஸ் என்ன, இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அனாப்ளஸ் மஸ்கிட்டோ, இன்ஃபெக்டட் அனாப்ளஸ் மஸ்கிட்டோ வந்து ஸோ பைட் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ அந்த பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான ஃபீவர், என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் என்றது வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம். ஸோ சிம்டம்ஸ்னு பார்க்கும்போது ரிப்பீட்டட் ஃபீவர், வித் சில்ஸ். ஸோ ஃபீவர் வித் ஷிவரிங் இருக்கும், தட் மீன்ஸ் சில்ஸ் அண்ட் ரிகார். ஸோ ரிகார் மீன்ஸ் அந்த சில்னஸோடு சேர்ந்து பாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிஃப்னஸ் ஆகும். ஸோ அந்த ஸ்டிஃப்னஸ் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிகார்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஃபாலோட் பை இன்டர்வல்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சியாக இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஸோ ஒரு இன்டர்வல் கேப்,
ஸோ இன்டர்வல்ஸ் when the body is normal. சில டைமில் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பாடி வந்து நார்மலாக இருக்கும், தென் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்டம்ஸ் வந்து அரைஸ் ஆகும். ஸோ மேபி சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ மதிய டைமில் இருக்கலாம், தென் ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங் டைமில், சில பேருக்கு நைட் டைமில். ஸோ அப்போ அந்த பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட டைமில் நார்மலாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, தென் சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் வந்து பார்த்திங்கன்னா அக்கர் ஆகும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா when the body is normal. ஸோ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் த டைம் பேஷண்ட்ஸ் நார்மலாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, தென் பர்டிகுலர் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீவர், இந்த இனிஷியல் சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காசிட்டிவ் ஆர்கானிசம்னால் ஏற்படும். தென் இனிஷியல் ஸ்டேஜ், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆஃப்டர் அஃபெக்டட், ஸோ பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெச்சூர்டு அஃபெக்டட் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். இன்கேஸ் இனிஷியல் ஸ்டேஜஸ் இனிஷியல் ஸ்டேஜஸில் பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா ஹெட்டேக், மசில் பெயின், தென் ஜாயிண்ட் பெயின், தென் அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட், abdominal discomfort and then fatigue. So fatigue means generalized myalgia அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாடி ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லாகவே பெயின் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா fatigue அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா these are all the initial stage of symptoms. ஸோ இது எல்லாமே பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கார் அப்படின்னா ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கரன்ஸியாக, அதாவது இந்த மலேரியல் இன்ஃபெக்ஷனால் இன்ஃபெக்ட் ஆகுறாங்க வித் ரிப்பீட்டட் அட்டாக்ஸ் ஆஃப் மலேரியா. ஸோ வித் repeated attacks of malaria. ஸோ ஒரு மலேரியல் இன்ஃபெக்ஷன் ஒரு பேஷண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கரன்ஸியாக, ஸோ இயர்லி ஒன்ஸ் இந்த பேஷண்ட் வந்து ஒரு மலேரியானால் அஃபெக்ட் ஆகுறாங்க, இல்லை கண்டாமினேட்டட் ஏரியாவில் இருக்கிறாங்க, ஸோ நிறைய வாட்டர் கண்டாமினேட்டட் பிளேசஸில் இருக்கிறாங்க. ஸோ அது மூலயமா இந்த அனாப்ளஸ் மஸ்கிட்டோ மூலயமா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ரெக்கரண்ட்டாக இருக்குது, எண்டமிக்காக இருக்குது, இல்லை பேண்டமிக்காக இருக்குது, அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ட் ஆகுறாங்க. அந்த பேஷண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா இம்யூன் வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா லோவாக இருக்குது அப்படின்றப்ப அவங்க அடிக்கடிக்கு வந்து இந்த மலேரியல் இன்ஃபெக்ஷன்னால் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான மேஜர் அவங்களுடைய பாடியில் டெஃபெக்ட் இருக்கும் அப்படின்னா டெஃபிஷியன்சி ஆஃப் பிளட், ஸோ டெஃபிஷியன்சி ஆஃப் ஆர்பிசி, ஸோ டெஃபிஷியன்சி ஆஃப் ஆர்பிசி செல்ஸ், ஸோ ரெட் பிளட் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஃபிஷியன்சியாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து கால்டு அனிமியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆர்பிசியை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய மெயினான ஆர்கன் நம்ம பாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளீன். ஸோ இந்த குறிப்பிட்ட ஆர்கானிசம், இந்த காசிட்டிவ் ஆர்கானிசம், இந்த பேராசைட் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம பாடியில் ஸோ இந்த ஸ்ப்ளீனை வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ட் பண்ணுது. ஸோ அப்போ ஸ்ப்ளீன் வந்து என்ன ஆகுதுன்னா என்லார்ஜ்மெண்ட் ஆகுது. ஸோ நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஆன் எக்ஸாமினேஷன் the patient's spleen is enlarged. ஸோ அடிக்கடிக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்து மலேரியானால் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளீன் அப்படின்றது என்லார்ஜ் ஆகிருக்கும். ஸோ ஸ்ப்ளீன் என்லார்ஜ் ஆகுது அப்படின்னாலே ஆர்பிசி ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லோ ஆகும். ஸோ ஆர்பிசி ப்ரொடக்ஷன் லோ ஆகும். அப்படி இல்லைன்னா டிஸ்ட்ரக்டட் ஆர்பிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்வைவலில் இருக்கும். ஸோ ஒரு ஆர்பிசி வந்து நார்மலான ஷேப்போட ஸோ அந்த ஸ்ப்ளீன் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்க முடியாது. ஸோ அப்போ இதை வச்சு பார்த்திங்கன்னா அந்த பேஷண்ட் வந்து ரெக்கரண்ட்டாக மலேரியானால் எஃபெக்ட் ஆயிருக்காரா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இப்போதைக்கு கரண்ட் ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்ப்போம்.
ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் த ட்ரக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஃபார் இனிஷியல் ஸ்டேஜ் அண்ட் தென் நவ் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குளோரோக்வின். ஸோ குளோரோக்வின் அப்படின்றது டேப்லெட் அண்ட் இன்ஜெக்ஷன் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். தென் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிமாக்வின் ஆர் ப்ரைமாக்வின். ஸோ எப்படின்ற ட்ரக் சேம் லைக் அதே போல் டேப்லெட் அண்டு இன்ஜெக்ஷன் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த ட்ரக் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மலேரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது. ஸோ இது தவிர்த்து நிறைய ட்ரக்ஸ் இருக்குது. பட் பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் ப்ரொவைட் பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாலிகுலர் ஆஃப் த ட்ரக். ஸோ இந்த ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குளோரோக்வின். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த குளோரோக்வின் ட்ரக். ஸோ குளோரோக்வின் மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டு கண்ட்ரோல் த ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ். ஸோ அந்த பாடியில் அந்த பேரசைட்டோட ஸ்ப்ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுது இந்த குளோரோக்வின். நாட் எ க்யூரேட்டிவ் ட்ரக். குளோரோக்வின் இட்ஸ் அ கண்ட்ரோல் ஆஃப் த ஸ்ப்ரெட். ஸோ அந்த ஸ்ப்ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா பாடியில் அந்த பேரசைட்ஸ் ஏற்படுத்தக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி கொடுக்கக்கூடிய ட்ரக்காக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. தென் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரிமாக்வின் ஆர் ப்ரைமாக்வின். ஸோ இந்த ப்ரைமாக்வின் ட்ரக் தான் வந்து பார்த்திங்கன்னா க்யூரேட்டிவ் ட்ரக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டு க்யூர் த disease எஸ்பெஷலி மலேரியா. ஸோ இந்த டிசீஸை வந்து பார்த்திங்கன்னா க்யூர் பண்ணுறதுக்காண்டி கொடுக்கக்கூடிய இந்த ட்ரக் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரிமாக்வின். ஸோ இது 2 ட்ரக் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நடைமுறையில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதே மாலிகுலர் ஃபார்மில் வச்சு இந்த நேம்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகி வரும். ஸோ எல்லாருக்குமே இந்த ட்ரக் கொடுத்தா வந்து கேட்குமா அப்படின்னா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ இந்த ட்ரக் வந்து பார்த்தோன்னா எப்போல்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ வென் இட் நாட் ஒர்க். ஸோ எப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னா ஸோ அட் த ஸ்டேஜ் ஆஃப் த endemic zone. ஸோ endemic zone மீன்ஸ் ஸோ மெயின் திங் இது நீங்கள் வந்து நோட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ endemic zone அப்படின்னா ஸோ அவங்க அந்த பேஷண்ட் இருக்கக்கூடிய சரௌண்டிங் பேண்டமிக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பேண்டமிக்னால் ஆல் ஓவர். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரியே வந்து பார்த்திங்கன்னா பேண்டமிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எண்டமிக் அப்படின்னா அந்த பர்சன்ஸ் வசிக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஏரியா ஆர் பர்டிகுலர் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷனோட இந்த காசேட்டிவ் ஆர்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, எல்லா மக்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சு அப்படின்னா ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட ட்ரக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆக்டிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ அப்போ இந்த குளோரோக்வினாக இருக்கட்டும். ஸோ these drugs are not to control or cure. ஸோ இதால் கண்ட்ரோலும் பண்ண முடியாது, கியூரும் பண்ண முடியாது. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஸோ எதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரக்கோட ஆக்ஷன் அந்த இடத்துல எப்படி இல்லை அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஸோ இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வன்சியாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அந்த குறிப்பிட்ட மலேரியல் ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸை வந்து பார்த்திங்கன்னா உண்டு பண்ணிக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் ஸோ ஆல் ஓவர் இருக்கக்கூடிய எல்லா மஸ்கிட்டோவும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோவாக மாறும். ஸோ இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ த்ரூஅவுட் ஆல் ஸோ அந்த எண்டமிக் ஜோனில் இருக்கக்கூடிய அந்த பேஷண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஜோனில் இருக்கக்கூடிய எல்லா மஸ்கிட்டோவும் இன்ஃபெக்ட் ஆகுது. ஸோ எல்லா மஸ்கிட்டோவும் வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்டை ரெக்கரன்சியாக வந்து பார்த்திங்கன்னா பைட் பண்ணுது அப்படின்னா ஸோ அப்போ இந்த இன்ஃபெக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமான ஒன்றா இருக்குது. ஓகே,
ஸோ இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீவர், இஃப் த ஃபீவர் ஆஃப் மலேரியா, ஸோ மலேரியாவில் வரக்கூடிய ஃபீவரை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியலை, நாட் கண்ட்ரோல்டு பை these 2 drugs. ஸோ என்னென்ன ட்ரக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஸோ குளோரோக்வின், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஏ ப்ரைமாக்வின். ஸோ அப்போ இந்த 2 ட்ரக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நாட் ஒர்க்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை அப்படின்னா, ஸோ என்ன காரணத்தினால ஒர்க் ஆகலை அப்படின்னா, ஸோ அந்த குறிப்பிட்ட ஆர்கானிசம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ அதுக்கான ரெசிஸ்டன்ஸை வந்து பார்த்திங்கன்னா உண்டு பண்ணிக்குது. த பேரசைட்ஸ் have develops resistance to these drugs. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி அதிகமாகுது. ஒரு ஜோனில் ஒரு பேஷண்ட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கரண்ட்டாக அந்த மலேரியல் இன்ஃபெக்ஷன் வந்து வந்துகிட்டே இருக்குது. நிறைய இந்த அனாப்ளஸ் மஸ்கிட்டோக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சியாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ட்ரக்ஸை வந்து நம்ம கொடுக்கும்பொழுது இந்த ட்ரக்ஸ்க்கான ரெசிஸ்டன்ஸை வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து தனக்கு தானாக வந்து பார்த்திங்கன்னா உண்டு பண்ணிக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் இந்த என்ன தான் நம்ம குளோரோக்வின், இந்த ப்ரைமாக்வின்ற போல ட்ரக்ஸை வந்து நம்ம கொடுத்தாலுமே, ஸோ அந்த ட்ரக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஆர்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் பண்ணாது. ஸோ என்ன காரணம் அப்படின்னா அதை ரெசிஸ்டன்ஸ் பண்ணிக்கும். ஸோ எப்போ இது நடக்கும் அப்படின்னா, அந்த ஜோன் எண்டமிக்காக மாறுது. ஒரு குறிப்பிட்ட ஜோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மலேரியல் இன்ஃபெக்ஷன் அதிகமாகுதுன்ற டைமில் ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. ஸோ அப்போ ஒரு மலேரியாவை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து க்யூர் பண்ணணும், தடுக்கணும் அப்படின்னா அந்த ஜோனை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஐசோலேட் பண்ணணும், எண்டமிக்காக ஆக விடாமல் பார்த்துக்கணும். அந்த பேஷண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஐசோலேட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதோட இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவிட்டி. தென் இன் சிவியர் ஃபார்ம்ஸ், இன் சம் சிவியர் ஃபார்ம்ஸ், ஸோ ஒரு பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியராக வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட ஆர்கானிசம்னால இன்ஃபெக்ட் ஆகுறாரு அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஸோ ஹை ஃபீவர், ஸோ ஹை ஃபீவர், அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அப்நார்மல் பிஹேவியர், then convulsions. ஸோ கன்வல்ஷன்ஸ் மீன்ஸ் ஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நர்வ் வந்து பார்த்திங்கன்னா நர்வ் ஆக்டிவிட்டி ஹைப்பர் ஆகும்போது கன்வல்ஷன்ஸ் வரலாம். தென் பேஷண்ட்ஸ் லீட்ஸ் டு அன்கான்ஷியஸ் ஆல்சோ. ஸோ அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரியான சிவியர் ஃபார்ம்ஸ்க்கு போகும்போது the patient must need immediate hospitalization. ஸோ இமீடியட் ஹாஸ்பிட்டலைசேஷன். ஸோ இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே அவங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, ஸோ ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது. ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி இதுக்கு காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். some of the common drugs, are used to cure malaria. ஸோ some of the drugs, ஸோ என்னென்ன ட்ரக்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் அப்படின்னா ஸோ குளோரோக்வின், அண்ட் தென் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ரைமாக்வின். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் ட்ரக்ஸ். ஸோ ப்ரைமாக்வின், ஸோ இனிஷியல் ட்ரக்ஸ், இனிஷியல் ஆர் ப்ரைமரி ட்ரக்ஸ். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து இருக்கிறது எல்லாமே வந்ததுன்னா செகண்டரி ட்ரக். இதில் கொடுத்து கேட்கல அப்படின்னா ஸோ அதுக்கு அடுத்து கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் பைரிமீத்தாமின்.
ஸோ இது எல்லாமே காம்பினேஷன் தான், மாலிகுலார் நேம் நான் சொல்கிறது, நாட் எ பிராண்ட் நேம். ஸோ பைராமித்தாமின் ப்ளஸ் சல்ஃபோடிக்ஸாயின், சல்ஃபோடாக்சைன், ரைட், சல்ஃபோடாக்சைன் அப்படின்னு சொல்லிட்டு இது 2 காம்பினேஷனில் கொடுக்கக்கூடிய ட்ரக். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குவைனைன், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மெஃப்ளோக்வின், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டெமிசினின், டெரிவேட்டிவ்ஸ். ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த மலேரியாவில் அஃபெக்டட் பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதுக்கு அடுத்ததாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிகாஷன்ஸ். வாட் ஆர் த ப்ரிகாஷன்ஸ் ஷுட் பி டேக்கன்? What are precautions? Should be taken, right? ஸோ என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இயர்லி டயக்னோசிஸ் ஃபஸ்ட் ஒன். ஸோ இயர்லி டயக்னோசிஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெயினான ஒரு ஃபீச்சர். ஸோ இனிஷியலாக நம்ம வந்து பிளட் டெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ லெபார்ட்ரி டெஸ்ட், ரைட்? ஸோ பிளட் டெஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக நம்ம வந்து இந்த மலேரியல் இன்ஃபெக்ஷனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ இது செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து போகாமல் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுக்கு எடுத்துக்கூடிய ட்ரக்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ். ஸோ இதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயினாக 2 ட்ரக் எடுப்போம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ஒன்று குளோரோக்வின், ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ப்ரைமாக்வின். ஸோ இந்த ரெண்டு ட்ரக்ஸை வந்து பார்த்தா நம்ம எடுப்போம். ஸோ அப்போ இதில் சில சைடு எஃபெக்ட்ஸ் வரும்பொழுது இந்த குறிப்பிட்ட ட்ரக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிப்பாட்டிடலாம். ஸோ குளோரோக்வின் ட்ரக்ஸ் எடுக்கும்போது சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நாசியா, வாமிட்டிங், டயரியா, தென் பார்த்திங்கன்னா மைல்டு ஹெட்டேக் அண்ட் ஸ்கின் அலர்ஜிஸ். ஸோ இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் வருதுன்றப்ப நம்ம அந்த ட்ரக்ஸை வந்து பார்த்திங்கன்னா உடனே ஸ்டாப் பண்ணி ஆகணும். தென் அதே போல் ப்ரிமாக்வைன் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா பிரேக் டவுன் ஆஃப் ஆர்பிசி. ஸோ ஆர்பிசி வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் பண்ணுது. ஸோ இது பிரேக் டவுன் ஆகிறதுனால இதோட ஃபாலோடு பை இதோட சைடு எஃபெக்ட்ஸ்னால வாங்க. ஸோ இப்படி இந்த பிரேக் டவுன் ஆஃப் ஆர்பிசிஸ், ஸோ இந்த ஆர்பிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் ஆகிறதுனால ஸோ நம்மளுக்கு என்ன மாதிரியான எஃபெக்ட் தெரியும் அப்படின்னா டார்க் கலர்டு, அதாவது டார்க் ரெட் கலர்டு யூரின், ஸோ யூரின். ஸோ அந்த யூரினோட கலர் நேச்சர் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லோயிஷ் கலரில் இருக்கிறது ரொம்ப டார்க்கான ஒரு ரெட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா போகும். என்ன காரணம் அப்படின்னா ஸோ இந்த ஆர்பிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் ஆகிறதுனால ஸோ இந்த மாதிரியான கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போகுது. ஓகே, ஸோ தென் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே மெடிக்கேஷன்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த 2 ட்ரக்ஸ் வந்து எடுக்கும்போது அந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி மலேரியல் parasite resistance. So resistance create பண்ணிருக்கு. So resistance created by a parasites. So resistance created by parasites. So இப்போ இது என்ன பண்ணாது அப்படின்னா not to respond the drugs, not to respond the drugs. ஸோ இப்போ அந்த ட்ரக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட
மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாது. என்ன காரணம்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து உண்டாக்கிடுச்சு. ஸோ அப்போ இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் உண்டாக்கும் போது அந்த ட்ரக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுக்காது. ஸோ அப்போ த பேஷண்ட் மஸ்ட் நீட் ஹாஸ்பிட்டலைசேஷன். ஸோ ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீடட். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. த சிம்டம்ஸ் ஆஃப் high fever, chills and so இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா becomes abnormal behavior or neck stiffening, stiff neck. ஸோ நெக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃப்னஸ் ஆகுது அப்படின்னா ஸோ அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிவியராக அஃபெக்டாக இருக்காங்க. ஸோ தே நீட் ஹாஸ்பிட்டலைசேஷன். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இமீடியட் நீடடாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ப்ரிகாஷன். ஸோ ஒரு டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடியும் வந்ததுக்கு பிறகும் நம்மளை எப்படி நம்ம வந்து தற்காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கைடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து எப்போ ரொம்ப இமீடியட் எமர்ஜென்சி நீடட், ஸோ இமீடியட் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ ஒரு எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட்டு தேவைப்படுது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் ஒன் நான் சொன்ன மாதிரி ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு, ட்ரக்ஸ் நாட் டு ரெஸ்பாண்ட். ஸோ ட்ரக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா ஸோ எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் தேவைப்படுது. ஸோ அதே போல் பேஷண்ட் டார்க் கலர்டு யூரின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ரீட் பண்ணுறாரு அப்படின்னா ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி நீடட். அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் பேஷண்ட் அன்கான்ஷியஸ் போகிறாங்க. ஸோ அன்கான்ஷியஸ் behavior, abnormal behavior and rigidity of neck. ஸோ நெக் ஸ்டிஃப்னஸ் அதான் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிடிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ரிஜிடிட்டி ஆஃப் நெக். ஸோ பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கு போகும்போது ஸோ தே நீட் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட். ஸோ மலேரியாவை பார்த்திங்கன்னா ஸோ ஒரு பேசிக் இதுதான். ஸோ இதில் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கிறதா நினைக்கிறேன். ஸோ அதாவது கிளினிக்கல் ஓரியன்டாக ஓரளவுக்கு நம்ம வந்து இதில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருக்குது அப்படின்னா ஸோ தாராளமாக நீங்கள் கேட்கலாம். இதுக்கான நோட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப்பில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அது ஏதாவது உங்களுக்கு டவுட்னாலும் அந்த நோட்ஸை பார்த்தும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக கேட்கலாம். ஸோ இன்றைக்கான கிளாஸ் இவ்வளோ தான். ஸோ இதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த குளோரோகுயின் ட்ரக்ஸ், ஸோ அந்த ப்ரிமாகுயின் ட்ரக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிலபஸில் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய அப்கமிங் கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கிளாஸஸ் ஓவர். தேங்க்யூ ஸோ மச்.